இப்போ பாருங்கள் இப்போ இது ஷோல்டர் இருக்கு இல்லையா, இது வந்து கன்சியல் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அந்த சைட் சீம் ஆல்சோ சேம் கன்சியல் ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து வேஸ்ட்டில் பார்த்தது உங்களுக்கு ஒரு ஸ்டிச்சஸ் இருக்கு பார்த்தீங்களா, கையிலே வந்துட்டு பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டிச்சஸ் எப்படி போடுறது, இந்த மாதிரி த்ரெட் இருக்குல்ல, இது நீடல், இந்த நீடில் வந்துட்டு இந்த மாதிரி டபுள் த்ரெட் வர மாதிரி, ஸோ இந்த சைடில் ரெண்டு இந்த சைடில் ரெண்டு வர மாதிரி த்ரெட் வந்து நீடில் போட்டுட்டு கட்டிட்டு ஸ்டிச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இது எப்படி பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுப்போம். இப்போ பாருங்கள் இதுக்குள்ளே விடுறோம். ஸோ இதுக்குள்ளே வரும்போது த்ரெட் வந்துட்டு வெளியே வராது, சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் கால் இன்ச் விட்டு ஒரு ஸ்டிச்சஸ் போடுறோம். இந்த மாதிரி இங்கே ரெண்டு இருக்கணும், இந்த சைடு ரெண்டு இருக்கணும், அதுக்கு சென்டர் தான் நீடல் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நான் போட்டுட்டு த்ரெட் வந்து இருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒரு 4 இன்ச் விட்டு ஓகே அதே சென்டரில் நீடல் கொடுத்து இழுக்கிறேன். கால் இன்ச் கொடுக்குறேன், கால் இன்ச்சுக்கு நீடல் குத்தி சென்டரில் நீடல் வர வச்சு த்ரெட். ஓகே, ஸோ இது ரவுண்டாக நம்ம ஸ்டிச்சஸ் பண்ணணும். ஸோ இது பண்ணதுக்கப்புறமா இந்த ஸ்டிச்சஸ் எப்படி இருக்குதுன்றது நான் காமிக்கிறேன். பாருங்கள், இந்த சைடில் ரெண்டு சென்டரில் தான் இந்த த்ரெட் வந்து ஃபுல்லாக போட்டு முடிச்சோம்னா நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, சரிதான். நம்ம வந்து ஓவர்லாப் பண்ண மாதிரி இல்லைனாலும் ஓரளவுக்கு வந்து த்ரெட்டை வந்துட்டு பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஸோ அதுக்கு நான் வந்துட்டு கையாலே போட்டு